மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. பரபரப்பான சூழ்நிலையில் நம்முடைய சட்டமன்றம் கூடியிருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பு அது வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. காலையிலேருந்து பரபரப்புனா சொல்லக்கூடாது. உங்கள் ஊர் பரபரப்பு எங்கள் ஊர் பரபரப்புலாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பரபரப்பு. விஜய் வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று வருவாரா, அதிமுக என்ன முடிவு எடுக்கும், திமுக என்ன முடிவு எடுக்கும், வெளிநடப்பு பண்ணிடுவாங்களா, என்ன ஆகும், விஜய் ஆட்சி கவுந்துருமா அப்படின்னு ஏராளமான விஷயங்களை மாற்றி 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 காலையிலேருந்து பிரேக்கிங் போட்டுட்ருக்காங்க ஊடகங்கள்லாம். அது மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லாம் சின்ன சின்ன விஷயம் நடந்தாலும் உடனே பிரேக்கிங் போட்டுட்ருக்காங்க. அது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கோடங்கி வாய்ஸ் சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பிக்கை வாக்கெடுப்புனா ஒரு கட்சியும் அவருடைய விஷயங்களை பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஒரு கட்சிக்கிட்ட பேசுறதுக்காக கொடுக்குறாங்க. அப்படி பேச கொடுக்கும்போது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவுடைய இப்போ அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. விஜயகாந்துக்கு பிறகு சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற விஜயகாந்த் காலத்தில் அவரோடு 29 எம்எல்ஏக்கள் அந்த சட்டமன்றத்துக்குள்ள வந்தாங்க. ஜெயலலிதா அவையில் இருக்கும்போதே அவர் செய்த ஒரு சின்ன விஷயத்தினால அதுக்கு பிறகு அவைக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பை தேமுதிக இழந்து விட்டிருந்தது. முதல் முறையாக மீண்டும் தேமுதிக முரசு சார்பில் தேமுதிக உறுப்பினரை சட்டசபைக்கு அனுப்பி இருக்கிறது. அது திமுக கூட்டணியோடு அவங்க அணி சேர்ந்து போட்டியிட்டாங்க. பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கு பேசுவதற்காக வாய்ப்பு அவர்கள் வழங்கப்பட்டுச்சு. நான் கூட அவங்க ஏற்கனவே தம்பி விஜய் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் விஜய்க்கு ஆதரவாக சில விஷயங்களை பேசுவார்கள். பொதுவாக பேசுகிற மாதிரி பேசிட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பில் நாங்கள் கலந்துக்கிறோம் இல்லை கலந்துக்கல நடுநிலைமை ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் எதிர்பார்த்ததை விட மாறி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிவிட்டது. இப்படி அவர் பேசுவார் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஏன்னா மற்றவர்கள் வன்னியரசு கூட விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வெற்றி பெற்றிருக்கிற வன்னியரசு கூட ரொம்ப மேம்போக்காக அப்படியே மயிலிறகால் வருட்டி விட்ட மாதிரி தான் பேசிட்டு போனாரு. பெரிய அளவுக்கு அவர் ஒன்றும் பெருசா சம்பவம் பண்ணல. அவர்கிட்ட தான் நான் எதிர்பார்த்தேன். ஆக்சுவலா அவர் தான் அடிச்சு நவுத்துவார்னு பார்த்தேன். பட் அவர் ரொம்ப சாஃப்டா ஒரு ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆதரவை தருகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போதே அவங்க இந்த ஆட்சி நம்ம இந்த கடையை மூடுறீங்க, அதை பண்றீங்க, இதை பண்றீங்க எல்லாம் சொல்லிட்டு கடைசியில நான் வெட்கப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன், வேதனையோடு இந்த அவையில நான் பதிவு பண்றேன். இந்த ஆட்சியில இதுவரை தமிழ்நாடு காணாத அளவுக்கு மிக மோசமான ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அது என்னன்னா குதிரை பேர சம்பவங்கள்லாம் இந்த ஆட்சியில நடந்திருக்குன்னு கேள்விப்படும் போது மிக மோசமான ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. அதை நான் இங்க பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவையில் இருந்த அந்த தாவேகா உறுப்பினர் அனைத்து பேர் மத்தியிலும் பெரிய அதிர்ச்சி. விஜய் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. இன்னும் இந்த அம்மா இப்படி பேசுறாங்களேன்னு ஷாக் ஆயிருக்காரு. அது பேச முடியல. அப்ப அந்த அவையில எதுவும் எந்திரிச்சு உடனே கவுண்டர்லாம் கொடுக்க முடியாது, நம்பிக்கை வாக்கெடுப்பு. அதனால எல்லாரையும் பேச விட்டு தான் வேடிக்கை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்காரு. கடைசியில விஜய் என்ன சொல்ல போறாரு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு உடனடியாக நம்முடைய நேயர்களுக்கு அங்கே என்ன நடந்திருக்குன்ற சொல்லணுன்றதுக்காக வந்திருக்கேன். பிரேமலதா விஜயகாந்த் பேசின பேச்சு இருக்கு இல்லையா, அது மட்டும் அவங்க பேசினா பரவாயில்ல. குதிரை பேர புகார் வந்திருக்கு, குதிரை பேரத்தின் மூலமாக தான் ஆட்சியை தக்க வைக்கிறீர்களா அப்படின்ற கேள்வியை வைத்து விட்டு முகத்தை மூடிக்கொண்டு யார் விஜயை சந்தித்தது, முதல்வர் அவர்களை சந்தித்தது முகத்தை மூடிக்கொண்டு வந்த நபர் யார் என்பதை அவர் வெளிப்படுத்த வேண்டும். இந்த அவைக்கு அவர் அது சொல்லி ஆகணும்னு சொல்லி விஜய்க்கு ஒரு கட்டளை போட்ட மாதிரி சொன்னார். சிஎம் விஜய் இப்ப முகத்துல ஆடலை. அதுதான் நிலைமை. இப்போ என்னடா இந்த அம்மா இப்படி அடுத்தடுத்து பாலா போடுது, பயங்கரமா, அதுவும் பால் போட்டாலும் பரவாயில்ல, குண்டா வீசுது, அதுவும் குறிபார்த்து நம்ம மேலே வீசுறாங்களேன்னு பதட்டம் ஆயிட்டாரு. என்ன செய்வதுன்னு தெரியல. சபாநாயகருக்கும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது நம்பிக்கை வாக்கெடுப்பு, முறுக்கிட்டா பிரச்சனை ஆயிடும், ஒட்டுமொத்தமா திரும்பிடுச்சுன்னா ஆட்சியே கவுந்துரும். அதனால அவரும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். சரியான சம்பவத்தை விஜயகாந்த் மனைவி பிரேமலதா அவர்கள் அந்த அவையில செஞ்சிருக்காங்க. இது வரலாற்றுல மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கும். இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்கு இருந்தாலும் பிரேமலதா அவர்கள் பேசிய பேச்சு அவை குறிப்புல மிக பிரதானமான இடத்தை பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சொன்னது அடுத்த குண்டு. இது அடுத்தடுத்து போட்டுட்டே இருக்கும்போது இந்த அவையில இவர் இப்போது ஒரு அரசு பதவி வழங்கப்பட்டிருக்கு, ஜோசியருக்கு அரசு பதவி வழங்கப்பட்டிருக்கு. ஜோசியருக்கு இது நம்பிக்கை வைத்தா பர்சனலா வச்சுக்கலாம். அவர் பர்சனலா வச்சுக்கிற அரசு பதவி கொடுத்தது ரொம்ப தப்பு. அதெல்லாம் நிச்சயமாக தேமுதிக அனுமதிக்காது. அதை இந்த அவையில நான் வருத்தத்தோடு பதிவு பண்றேன். இது நாகரிகமாக ஒரு மாதிரி அறிவியல் பூர்வமான ஒரு விஷயமாக மாறணும். ஜோசியத்தின் மீது நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி பயங்கரமா போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. இதுதான் இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிற விஷயமாக இருந்தது. அப்படியே நீங்க அதுக்கு முன்னாடி பேசின நம்ம விடுதலை சிறுத்தைகளுடைய
வன்னியரசு அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து வழக்கம் போல ஈழத்தமிழர்கள் அப்படிலாம் பேசினாரு. அவர்களுக்கு வந்து திமுக அரசாங்கம் கொடுத்த அந்த சலுகைகள் தொடரணும்னு பேசினாரு. அப்புறம் வந்து நான் புதல்வர் திட்டத்தில் ஆரம்பிச்சு திமுக அரசாங்கம் கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தணும்னு பேசினார். அதெல்லாம் நிச்சயமாக விஜய் அரசாங்கம் செயல்படுத்துவதற்கு பெரிய வாய்ப்புகள் இல்லை. ஆனா அவங்க வந்து வேற வழி இல்லை, பேசணும், சப்போர்ட் பண்ணிட்டாங்க, ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, பண்ணித்தான் ஆகணும். ஆனால் ஜோசியத்திற்கு கொடுத்த அந்த மதிப்பு குறித்து அவர் பேசும்போது மேம்போக்கா தான் போனாரு. விஜயகாந்த் மனைவி பிரேமலதா விஜயகாந்தா எடுத்த அந்த முன்னெடுப்பு மாதிரி கூட விசிகா இந்த அவையில வந்து பெருசா முன்னெடுக்கலைன்றதான் நான் பார்க்குற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. எனக்கு தெரிஞ்சு விரைவில் அவர் வந்து எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்து இருக்கிற வன்னியரசு விரைவில் ஆளுங்கட்சி வரிசையில உட்காருவார்னு நினைக்கிறேன். நான் அமைச்சராக உட்காருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் வந்து ரொம்ப மென்மையான போக்கை கடைபிடித்தாரா அப்படின்ற பார்வையும் இருக்கிறது. ஓகே, எனிவே அவர்களுக்கு இது முக்கியமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பில் அவர் வாய்ப்பை தவற விடாமல் அதை வந்து பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறது விசிகான்னு தான் நம்ம பார்க்கணும். எனிவே என்ன இருந்தாலும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது வெற்றியை நோக்கி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து பிரேமலதா பேசின உடனே டக்குன்னு அப்படியே எல்லாம் அணி புரண்டு அப்படியே வந்து விஜய்க்கு எதிர்ப்பாக மாறிடுவாங்களா? மாற மாட்டாங்க. பிரேமலதா ஒரு சிறந்த எதிர்கட்சியாக என்ன ஆலோசனைகள் கொடுக்கணும், எது தவறு எது சரி என்பதை உணர்த்தி இருக்கிறார் விஜய்க்கு. சிஎம் விஜய் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. அதை புரிஞ்சுக்கிட்டாரா அல்லது அவர் வந்து அதை ரியாக்ட் எப்படி பண்ணுவாரு, நிஜமாவே அவர் பண்ணது தப்பு அப்படின்றது அவருக்கு எப்போ புரியும்? இப்போ நீங்க குதிரை பேரம் பண்ணாரா பண்ணலையான்னு ஆதரவு தான் கேட்கணும். விஜய்க்குன்னா விஜய் தக்க வச்சுக்கிறது தான் முயற்சி எடுப்பாரு. எல்லாருமே ஆட்சியை தக்க வச்சு தான் முயற்சி எடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆட்சியில பங்கு கொடுத்துருக்கிறவங்க, சப்போர்ட் பண்ற எல்லாருமே எப்படியாவது அந்த ஆட்சி வரணும். இவங்க பேசுறதெல்லாம் என்ன பேசுறாங்க? பாஜக உள்ள வந்துடும், பாஜக ஆட்சியை பிடிச்சிரும், பாஜக கவர்னர் ஆட்சி வந்துடும். அதற்காக இப்ப விஜய்க்கு ஆதரவு கொடுத்துறாங்க. அவங்களுக்கு ஒண்ணு புரியவே இல்லை. பாஜகவுடைய திட்டத்தின்படிதான் விஜய் ஆட்சி புரிகிறாரு. அது எப்ப புரியும்? அது இன்னும் ஒரு மாதத்துல 10 நாள்ல இந்த நீடிக்கிற வரைக்கும் விஜய் வந்து ஆட்சி செய்ய போறது பாஜக தான். பாஜக சொல்றதா இவர் செய்ய போறாரு. மாத்தி என்ன பண்ண போறாரு? முதல் நாளே அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஜோசியருக்கு பதவி கொடுக்கும் போதே தெரிய வேணாம் உங்களுக்கு, இது மதச்சார்பின்மை அரசு அல்ல, மதத்தின் பேரால் நடக்கிற அரசு தான் இது. விஜய் வந்து நாடகம் ஆடுறாரு. ஜோசப் விஜய் அவருடைய அடையாளம் என்ன? தன்னை கிறிஸ்தவர்னு அடையாளப்பட்டு முட்டி போட்டுன்னு போனாரு. ஆனா இப்ப ஆனால் மதச்சார்பின்மைக்கு குரல் கொடுக்கறதா சொல்லுவார். பட் அவர் செயல்பாடுகள் அப்படி தெரியல. எனிவே இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மீது அந்த நம்பிக்கை இல்லா அந்த ஆட்சிக்கான அந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, மெஜாரிட்டி டெஸ்ட், அது விஜய் பாஸ் பண்ணிட்டார். அது எங்கேயும் அவர் ஃபெயில் ஆக போறது கிடையாது. ஆனால் அவர் யார் என்பதை, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஒருத்தர் ஒரு கட்சி தன்னுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துறாங்க. கட்சிகளோட நிலைப்பாடு அவர் வெளிப்படுத்துற பேச்சுல இருந்தே நம்ம அடையாளப்படுத்திக்க முடியும். காமராஜன் ஒருத்தர் குதிரை பேர பிரச்சனையில சிக்கினவர், அவர் தான். அவர் வானளாவிய புகழ்ச்சிக்கு விஜயை உட்படுத்துறாரு. வந்து எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடுறாரு. அப்படி பாட்டெல்லாம் பாடுறவரு கொஞ்சமாவது யோசிக்கணும். அப்ப அவர் இந்த வாய் தான் வந்து 4 நாளுக்கு முன்னாடி என்னை வந்து கடத்திட்டாங்க, என்னை மிரட்டிட்டாங்க, உருட்டிட்டாங்கன்னாரு. அசிங்கமா இருக்காதா? இவர்கள் எப்படி தொகுதியில் போய் மக்களை சந்திப்பாங்க? ஒண்ணு ஆதரவு கொடுக்குறேன்னா அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும். ஆதரவு கொடுத்த தப்பு நான் சொல்லவே இல்லை. அவர் தனி எம்எல்ஏ, அவர் ஒத்த ரோசா, என்ன வேணா முடிவு எடுக்கலாம். அவர் முடிவு எடுத்துட்டாரு, விஜய்க்கே சப்போர்ட் பண்ணிட்டாரு. மூடிக்கிட்டு பேசாம இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு வந்து என்ன கடத்திட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு இப்ப கிண்டியில புகார் கொடுத்துருக்காரு. கிண்டி காவல் நிலையத்துல என் கடிதத்தை போலியாக நாங்க எழுத்தே போடலன்னு ஒரு வெள்ளை பேப்பரை அவங்க காமிச்சிட்டாங்கன்னு போலியாக சொன்னது, அது என்ன வாயி? இப்ப ஆதரவு கொடுத்து புகழ்ந்து தள்ளுறது என்ன வாய்? எனக்கு தெரியல. அந்த பகுதி மக்கள், மன்னார்குடி மக்கள் இந்த காமராஜ் அவர்களை அடையாளம் கண்டுக்கிட்டு அவர் உள்ள வந்தா ஓட்டு உண்மையிலே போட்டிருந்தீங்கன்னா எதை நம்பி போட்டீங்க? விஜய்க்கு ஆதரவுனா போட்டீங்க. அப்பனா விஜய் ஆதரவால் தாங்க ஜெயிச்சிருக்கணும், விசில் தாங்க ஜெயிச்சிருக்கணும். விஜய்க்கு எதிர்த்து ஓட்டு போட்டுட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு உள்ள போற எல்லா உறுப்பினர்களையும் சொல்றேன். ஏதோ மன்னார்குடி காமராஜை மட்டும் நான் சொல்லல. விசிகாவை சேர்ந்தவர்கள், கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்கள், இந்திய முஸ்லீம் லீக் சேர்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், விஜய்க்கு ஆதரவு அளிக்கிற எல்லாருடைய வாக்குகளும் திமுக சாதகமான வாக்குகள். அந்த வாக்கு வந்து பெற்று வெற்றி பெற்ற பிறகு விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா கேட்டா பாஜக உள்ள வந்துடும். என்னடா உங்க லாஜிக்கு? பாஜக எப்படி உள்ள வந்துடும்? ஜனாதிபதி ஆட்சி வந்து அடுத்து தேர்தல் வரப்போகுது, மீண்டும் யார் வராங்களோ மெஜாரிட்டி வந்துட்டு போட்டோம். ஆக இவர்கள் எல்லாம் ஏதோ அவங்களுக்கு பதவிக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க. எனிவே என்ன நடக்குதுன்னு பொறுமையா பார்ப்போம். இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.